நல்லா இருக்குல்லம்மா? ஓகே சார், சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே சார், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சேமியா நல்லா இருக்கா? சார் இந்த 3 நாள் ஃபுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருந்தது. அட்டகாசமான டேஸ்ட்டு. வீட்டில் கூட இப்படி சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மணிகண்டன் வந்து ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது ஃபுட்டு மட்டும் இல்லை, ஓவரால் அரேஞ்ச்மெண்ட்டு அட்டகாசமான அரேஞ்ச்மெண்ட்டு, அதில் நோ டவுட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். சாய் டூரிஸ்ட் மூலயமா நாங்கள் வந்திருக்கோம். எந்த குறையும் இல்லை, எல்லா இதுவும் நல்லா பண்ணி தராங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. காலையில் டிஃபனும் நல்லா இருக்குது, மதியம் லஞ்சும் நல்லா இருக்குது, நைட்டு டின்னரும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுட்டெல்லாம் ஓகே ஓகே ஓகே. ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறதும் நல்லா இருக்குது. பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டிங் பஸ்ஸும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே. ராமா ராமா ஸ்ரீராமா, ரவிகுல ராமா ஸ்ரீராமா, தசரத நந்தன ஸ்ரீராமா, தரணி போற்றும் ஸ்ரீராமா, ஸ்ரீராமா ஸ்ரீராமா, ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா, அயோத்தி வாழும் ஸ்ரீராமா, அருள்மழை பொழிவாய் ஸ்ரீராமா, காருண்ய வடிவே ஸ்ரீராமா, கமலாலயமும் ஸ்ரீராமா. நம்ம சாய் டூர் சார்பாக நடத்தக்கூடிய இந்த காசி யாத்திராவில் இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து சராயு நதி. சராயு நதி புண்ணிய நதி. இந்த புண்ணிய நதியில் நாம் புனித நீராடணும்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கன்றது இந்த ஐதீகம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நமக்குலாம் அது ஒரு பெரிய பாக்கியம்தான். இது நம்ம 2வது நாள். ஜெய் ஸ்ரீராம். ரவிகுல ராமா தசரத நந்தன தரணி போற்றும். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் அயோத்தியில் இருக்கக்கூடிய வால்மீகி ஆசிரமம். இந்த வால்மீகி ஆசிரமத்தில் தான் ராமாயணம் எழுதப்பட்ட புக்கு, அதாவது எழுதப்பட்ட இடம். இப்போ நம்ம ஊரில் வந்து ராமாயண புக்கு படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? புராணதானமாக இருக்கிற நம்ம இந்து தர்மப்படி ராமாயண புக்கு எல்லாரும் படிக்கணும். அப்படி படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எழுதப்பட்ட இடம் வந்து இந்த ராமாயணம் எழுதப்பட்ட இடம் வால்மீகி ஆசிரமம். இந்த நம்ம இந்து கதை வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா வால்மீகி ஆசிரமன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் நம்ம ஊர் பஜனை கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம ஜெயன்னு எழுதுவோம். அந்த ராமஜெயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போது நமக்கு இது வந்து அயோத்திக்கு போகுது, ராம ஜென்ம பூமிக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அது வரக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் வரும். அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்டலாக போட்டு வச்சுருக்கும். அந்த இடத்துல தான் வைப்பாங்க. இந்த ஊர் சம்மந்தப்பட்ட ராம ஜென்ம சொந்தமான இடத்துங்களில் உட்பட்ட ராமர் கோயில் கட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் எழுதுறீங்க பாருங்கள், ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லிட்டு அந்த கடகால் போடும்போது அந்த பதிவு போடுவாங்க. எல்லாருடைய எண்ணங்களும் பிரதிபலிக்கணும், எல்லாருடைய நல்ல எண்ணங்களும் பகவான்கிட்ட செலுத்தணும், பகவான் வந்து ஸ்ரீராமரை வந்து நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போது அந்த பதிவுலாம் இங்கே தான் வரும். வால்மீகி ஆசிரமத்தில் தான் அந்த கதை எழுதப்பட்டது. சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீராமருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதர், எதிர்க்க இருக்கிறது ஸ்ரீரங்கநாதர். இந்த சைடு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் உள்ள, அது உள்ள போங்க. சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோசாலை இருக்கும், நிறைய மாடுகள் இருக்குது இங்கே கோசாலை, அதையும் பார்த்துட்டோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம். இப்போ சாய் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அந்த குரூப்பு சார்பாக வந்திருக்கக்கூடிய முனியப்பன் சார் நம்ம வால்மீகி ஆசிரமத்தை வந்ததுனால ராமர் பற்றியான ஒரு பாடல் பாடணும்னு ஆசைப்பட்டார். நம்ம குரூப்புக்கே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒரு பஜனையில் தான் எந்த ஒரு தெய்வமும் உள்ளே வரும். பஜனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்மீதில் பாதகியானேன் பதறி துடித்திடலானேன் பதறி துடித்திடலானேன் யா செய்த வினையீது தோனேன் யா செய்த வினையீது தோனேன் ஆனாதை போல் விளம்பலானேன். ராம ராம ஹரே ராம 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 ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண ராம ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம கிருஷ்ண ராம. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.
ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். கதிரும் நீயே கதிரொளி நீயே கருவின் உருவே ஆதிதேவா திருவருள் புரிவாய் திருவடி பணிந்தோ जय श्री राम जय जय श्री राम इंदे कोयल पेर श्री राम पट्टाभिषेकम कोयल जब प्रभु श्री रामचंद्र जी लंका में रावण को मारकर इंगर के वर्तारा राम के कुलगुरु वशिष्ठ मुनि ने श्री राम का पट्टाभिषेकम किया। श्री राम ने पद्मवर्ष इंगर के राज्याभिषेकम इधि श्री राम पट्टाभिषेक कोयल जगह इंगर के पक्क में इंगर दर्शन सीता अम्मा समिल रूम सीता अम्मा किचन रूम सीता समिल रूम के डेली और 1000 सन्यासी के फ्री सापड़ वर्तारा सुलंगा श्री रामचंद्र मूर्ति के जय श्री राम जय श्री राम जय जय श्री राम। அயோத்தி போவோம் அயோத்தி போவோம் ராமா ஸ்ரீராமா முகம் மலர்ந்ததே அயோத்தி போவோம் அயோத்தி போவோம் ராமா ஸ்ரீராமா முகம் மலர்ந்ததே அயோத்தி சென்றே அகம் காணலாம் வானேறு வைகுந்தம் வசமானதே வில்லேந்தும் பொன்னேனி விழியோரமே வில்லேந்தும் பொன்னேனி விழியோரமே செல்ல. ஜெய் ஸ்ரீராம். இப்போ நம்ம அயோத்தியில் ராமரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கோம். பகவானுடைய தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால் பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.